மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேரடி நெல் கொள்முதல்களில் கொள்முதல் செய்யக்கூடிய நெல்லினுடைய ஈரப்பதம் தற்போது 17% இருந்து வருகிறது. பனிக்காலங்களில் அல்லது மழைக்காலங்களில் சாரல் காரணமாக தேக்கி வைக்கப்படுகிற இந்த நெல் ஈரப்பதம் சற்று அதிகமாகி விடுகிறது. கடந்த காலங்களில் தமிழக முதலமைச்சராக இருந்த கழகத் தலைவர் எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து ஒன்றிய அரசை வலியுறுத்தி 21% வரை நெல் கொள்முதல் செய்யலாம் என்று அனைத்து கட்சி தலைவர்கள் விவசாய சங்க கோரிக்கையை வலியுறுத்தினோம். ஒன்றிய அரசும் ஏற்றுக்கொண்டு ஒரு குழு அனுப்பியது. 7 குழு வந்தது. 3 நாள் ஆய்வு செய்தார்கள். பதில் என்னானது என்று கேட்டோம். டெல்லியில் சென்று சொல்லுகிறோம் என்று சென்றார்கள். டெல்லிக்கு சென்று 2 வாரம் பதில் இல்லை. மீண்டும் முதலமைச்சர் ஆக இருந்த தளபதி வலியுறுத்தினார். 21% தர இயலாது என்று அறிவித்தார்கள். ஆய்வு வந்ததும் விரயமானது, காலதாமதமானது, கிடைக்கவில்லை. ஆனால் தற்போது கேட்பது, இந்த அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஈரப்பதம் 17% இருப்பதை 21% உயர்த்தி நெல் கொள்முதல் செய்ய ஒன்றிய அரசை வலியுறுத்துமா, அதன்படி விவசாயிகளை காப்பாற்ற அரசு முன்வருமா என்பதை கேட்டறிய விரும்புகிறேன். பேசுறாரா? உணவுத்துறை அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு விளக்குரை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது ஒரு ஏஜ் வாய்ஸ் பேடி லிஸ்ட்னு இருக்கு. இது ஒரு நெல் கொள்முதல் பண்ணோம்னா 3 மாதம் வச்சிருந்து அதை அரவு செய்து பண்ணால் எப்படி இருக்கும்? அதே நெல் ஒரு 6 மாதம் 3லேருந்து 6 மாதம் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? 6 மாதம் 9 மாதம் வைத்திருந்தா அது அரிசி, அதோட நெல்லை நம்ம அரைவு செய்யும்போது அரிசி எப்படி இருக்கும்? 9 மாதங்கிறது 12 மாதம் வரைக்கும் நெல்லை வச்சிருந்து அதை அரவு பண்ணால் எப்படி இருக்கும்னு ரிப்போர்ட் இருந்தது. அதில் இவங்க ஐயா சொன்ன மாதிரி கடந்த ஆட்சி காலங்களில் 22% வரைக்கும் அவங்க விரிவுரை பண்ணி வாங்கியிருக்காங்க ஒன்றிய கவர்மெண்ட்டில். ஆனால் அந்த மாதிரி 22% நம்ம வாங்கி வைக்கும்போது, இப்போ ஒரு சொல்கிறேன், அதில் அவங்க பண்ண சீசனில் கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதியில் நேற்று தேதி வரைக்கும் 6 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் 6 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் இருக்கிற நெல் கிட்டத்தட்ட 13,161 மெட்ரிக் டன் இன்னைக்கு கொடுவன ஸ்டாக் இருக்குது. 3 மாதத்துலேருந்து 6 மாதம், அதாவது 6 மாதத்துக்குள்ள 6 மாதம் வரைக்கும் உண்டான நெல் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணது சீசனில் கிட்டத்தட்ட 7,13,000 மெட்ரிக் டன் 3ல 6 மாதத்துக்குள்ள. இதில் என்னென்னா, நம்ம இந்த இப்போது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, எங்கெல்லாம் அரவு பண்ணுறோமோ நிறைய பேர் நெல்முதல் நிலையங்களில் அவங்க சொல்கிறாங்க, சார் நீங்கள் அதிக எடையோடு நாங்கள் பேக் பண்ணி வச்சுட்டோம். அவங்களே டிபிசியில் இருக்கிற பெஞ்ச் கிளர்க் அவங்க சொல்கிறது தான். அதிகப்படியான நெல்லை 22% நாங்கள் கொள்முதல் பண்ணிட்டோம், விவசாயி சொன்னாங்க, அமைச்சர் சொன்னாங்க, அவங்க இன்ஃப்ளூயன்ஸில் சொன்னாங்க, நான் வாங்கி வச்சுட்டோம். அந்த நெல் மணிகளே வாங்கி இப்போ 1000 மூட்டைகள் ஒரு லாரிகள் டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா 24,000 மெட்ரிக் டன் அல்லது 610 மூட்டை இருந்தால் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுதான் ரூல். ஒரு குடோன்லையோ ஒரு டிபிசிலையோ 1000 மூட்டைகள் வச்சிருக்கும் போது, மூவ்மெண்ட் பண்ணும்போது, அதை மற்ற குடோன் போகும்போது அது எடை குறைபாடு இருக்கும். ஒரு 50 கிலோ ஒரு மூட்டையோட நெல்மணியோட மூட்டை பிடிச்சி வைக்கும்போது 50 கிலோ நெல் 650 கிராம் அந்த சாக்கோட வேல்யூ மொத்தமாக சேர்ந்து 50 கிலோ 650 கிராம்ஸுக்கு அவங்க பேக் பண்ணி வைப்பாங்க. 40, ஓகே, சரி, 40 கிலோ 650 கிராமோட மூட்டை தான் பேக் பண்ணி வைப்பாங்க. இவங்க அதை பிடிச்சி வைக்கும்போது என்ன நடக்கும்னா, ஈரப்பதம் அதிகமாக 17% நம்ம ப்ரொக்யூர் பண்ணி வைக்கும்போது அது எத்தனை ஒரு 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் வச்சிருந்து மற்ற மாவட்டங்களுக்கோ மற்ற குடோனுக்கோ அனுப்பி அதை அரிசி ஆலைகளுக்கு நல்ல அரிசி கிடைக்கும், தரமான அரிசி கிடைக்கும். எப்பெல்லாம் 17க்கு மேலே 18, 19, 20, 21 இந்த மெட்ரிக் டன் சொன்ன 7,000 மெட்ரிக் டன் பழைய காலங்களில் ப்ரொக்யூர் பண்ணி வச்ச மில்லில் சொல்லப்போனால், குறிப்பாக சொல்லணும்னா இந்த 6லேருந்து 9 மாதங்களுக்குள்ள, 6 மாதங்களுக்கு மேலே 9 மாதங்களுக்குள்ள இதுக்குன்னு தரவுகள் இருக்குது. நம்மளோட அந்த அனலைசிஸ் இருக்குது. 1,16,229 மெட்ரிக் டன் ரைஸ் பழைய நெல். இந்த நெல்லை நம்ம அரவை கொடுத்து பண்ணும்போது என்ன முதல் பாயிண்ட்டு, இதை அதிக ஈரப்பதத்தோடு பிடிச்சி வைக்கும்போது முதல்ல அந்த டிபிசிலேருந்து 2 நாள் 3 நாள் ஒரு வாரத்தில் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது எடை குறைவு இருக்கும். எடை குறைவு விழுந்த உடனே அந்த பிசி மேலே உடனே ஃபைன் போட்டுருவோம். நம்ம ஆரம் மூலமாக நான் இங்கேருந்து மூவ்மெண்ட் டிபிசியில் பிடிச்சி வச்சுருப்பேன், 40 கிலோ பிடிச்சி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து குடோனுக்கு மாற்றம் இருக்கும்போது 38 கிலோ 37 கிலோ இருக்கும். இதில் 3 கிலோ அவன் மேலே அவனை பெனால்ட்டி போட்டு 1000 மூட்டைக்கு கணக்கு போட்டு பெனால்ட்டி போட்டுருவாங்க. இது பல ஆண்டு காலமாக இருக்குது. நிறையா பரவாயில்ல பணியாளர் கோரிக்கை இது இருக்குது, போடக்கூடாதுன்னு.
இரண்டாவதாக இவங்க இந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது அந்த ரைஸை கொண்டு போய் குடோனில் வச்சுருப்போம். அந்த குடோன்லேருந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி 25 மெட்ரிக் டனுக்கு பதிலாக 25 lakhs மெட்ரிக் டனுக்கு பதிலாக இந்த வருடம் 65 lakh மெட்ரிக் டனுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த சீசனில், இந்த 25-26 சீசனில். இந்த நெல்களை ஈரப்பதமாக பிடிச்சி வைக்கும்போது இன்னைக்கு காலகட்டத்தில் 1,16,829 மெட்ரிக் டனுக்கு ஈரப்பதம் அதிகமுள்ள நெல்லை ப்ரொக்யூர் பண்ணதுனால அதை ஹல்லிங் பண்ணும்போது பிளாக் ரைஸ் நம்ம எல்லாரும் சொல்கிறோம், ஏன் கருப்பரிசி வருதுன்னு. எல்லா பில் நம்ம நிறையா பக்கம் போகும்போது அரிசி அறவை ஆலைகள் ஓனரில் கூப்பிட்டு பேசும்போது, சார் நீங்கள் 100 கிலோ கொடுத்தீங்கன்னா யூஸ்வலாகவே ஒரு 100 கிலோ நெல் கொடுத்தா 68% தான் நமக்கு அரிசி கிடைக்கும். அந்த அரிசியும் தரமான அரிசியாக வேணும், இதில் தூசு துரும்பு மற்றெல்லாம் போயிருந்து போக 68 கிலோ வரும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஈரப்பதம் அதிகமுள்ள நெல்லை அரவு பண்ணும்போது 60%, 62% தான் வருது. இரண்டாவது, என்ன தான் ஸ்டாட்டஸ் போட்டு க்ளீன் பண்ணால் கூட பண்ண முடியல கட்டாயத்தில் இருக்குது. பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது.